ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பண்ணோம், உங்களோட ஃப்ளிப்கார்ட் அஃப்லேட் மூலிமா எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை அப் டு எண்ட் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ள போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு குரோம் ஓப்பன் பண்ணிட்டு ஃப்ளிப்கார்ட் அஃப்லேட் ப்ரோக்ராம் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸோ ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஜாயின் நவ் ஃபார் ஃப்ரீ அப்படின்னு கொடுத்துருப்போம். அதை கிளிக் பண்ணி நீங்கள் அக்கௌண்ட் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் புதுசாக ஃப்ளிப்கார்ட் அஃப்லேட் ப்ரோக்ராமுக்கு. ஸோ நான் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிட்டேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோன் நம்பர், மெயில் ஐடி கொடுத்து நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்க முடியும். கீழே பார்த்தீங்கன்னா கமிஷன் கொடுத்துருப்பான். நீங்கள் என்னென்ன ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ணால் எவ்வளோ கமிஷன் அப்படிங்கிற வைஸ் கொடுத்துருப்பான். ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணி நீங்கள் செக் பண்ணிங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு அதனால் லாகின் பண்ணிக்கிறேன். ஸோ லாகின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த ஃப்ளிப்கார்ட் அஃப்லேட் ப்ரோக்ராமை எப்படி ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்லிடுறேன். ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் எந்த ஒரு ப்ராடக்ட் வாங்கினாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கமிஷன் கிடைக்காது. இதுவே இந்த ஃப்ளிப்கார்ட் அஃப்லேட் ப்ரோக்ராம் மூலிமா பார்த்தீங்கன்னா நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு அதில் லிங்க் மூலிமா பைனோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும். ஸோ அந்த அஃப்லேட் லிங்க் மூலிமா பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேஸ்புக் பேஜ் அப்படின்னா இன்ஸ்டாகிராம் இதுமாரி பார்த்தீங்கன்னா லிங்க்கை ஷேர் பண்ணி யாருனாச்சும் பைனோ பண்ணாங்களோ அவங்களுக்கு கமிஷன் கிடைக்கும். இது மூலிமா லட்சக்கணக்கான பேர் ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ எப்படி அஃப்லேட் லிங்க் ஜென்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நான் சொல்லிடுறேன். நீங்கள் எந்த ப்ராடக்ட்டோட அஃப்லேட் லிங்க் ஜென்ரேட் பண்ணுமோ அந்த உங்களோட ஃப்ளிப்கார்ட் வெப்சைட் ஓப்பன் பண்ணிட்டு அந்த ப்ராடக்ட்டோட லிங்க் காப்பி பண்ணிக்கங்க. காப்பி பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட அஃப்லேட் லிங்க் லாகின் பண்ணிங்க. அதில் பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஃப்லேட் லிங்க் ஜென்ரேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்குமா. அதில் ஃபேஸ் பண்ணிட்டு கோ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பெருசாக இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிங்க் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்போம். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பெருசாக லிங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சின்னதாயிரும். ஸோ ஷார்ட் பண்ண அந்த அஃப்லேட் லிங்க் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபேஸ்புக் அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப் குரூப்பு அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா உங்கள் யூடியூப் உங்களோட சோஷியல் மீடியாவில் எந்த ஒரு வெப்சைட்லேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷேர் பண்ணி யாருனாச்சும் பைனோ பண்ணாங்களா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ராடக்டான கமிஷன் வந்துடும். ஸோ நீங்கள் வெப்சைட் அப்படி இல்லைனா பிளாக் வச்சுருக்கீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஃப்லேட் டூலில் பார்த்தீங்கன்னா கீழே ப்ராடக்ட் லிங்க் அண்டு பேனர் அப்படின்னு கொடுக்குறோம். நீங்கள் பேனர் ரேட்டை ஜென்ரேட் பண்ணிக்கணும். உங்களுடைய வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதில் அது மூலிமா பைனோ பண்ணாங்களா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கமிஷன் உங்களோட அஃப்லேட் ப்ரோக்ராம் வந்துடும். ஸோ நீங்கள் என்ன கேட்டகரியில் பேனர் ஆட் வேணுங்கிறத சர்ச் பண்ணிட்டு கீழே பேனர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். இதுமாரி பேனர் ஆட் ஷோவும். ஸோ அந்த பேனர் ஆடுக்கான கோடு கொடுத்துருப்பான். அந்த கோடு டேரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களோட வெப்சைட் இல்லைனா பிளாகில் நீங்கள் போஸ்ட் பண்ணுறது மூலிமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி ஆடு ஷோவும். அதை கிளிக் பண்ணி யார் பைனோ பண்ணாங்களோ அதுக்கான கமிஷன் வந்துடும். நீங்கள் பிளாக் கிரியேட் பண்ணுறதா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாகவே பிளாக் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதில் கிரியேட் பண்ணி நீங்கள் போஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணால் ஒவ்வொரு இன்ஸ்டாலேஷனுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 ரூபா கொடுப்பாங்க. அதுக்கான லிங்க்கும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த லிங்க் மூலிமா பார்த்தீங்கன்னா யாருனாச்சும் உங்கள் ஃப்ளிப்கார்ட் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணாங்களா உங்களுக்கு 10 ரூபா கொடுப்பாங்க. ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கும் ஒவ்வொரு யூஸரும் இன்ஸ்டால் பண்ண பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 ரூபா கொடுப்பாங்க. ஸோ அதுக்கான ஆப்ஷன் கொடுத்துரும். ஸோ மை அக்கௌண்ட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் டீட்டெயிலில் பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளிப்கார்ட் அஃப்லேட் ப்ரோக்ராமில் ஏர்ன் பண்ண அந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா இந்த பேமெண்ட் டீட்டெயில் என்ன அக்கௌண்ட் நம்பர் கொடுக்குறீங்களோ அந்த அக்கௌண்ட் நம்பர் கொடுத்து நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் கண்ட்ரி அப்புறம் பார்த்தீங்கன்னா அஃப்லேட் டைப் இண்டிவிஜுவல் கொடுத்துங்க. நீங்கள் பேன் கார்டு இல்லைனா நேம் கொடுங்க. அந்த நேம் கொடுத்துட்டு அப்புறம் பேமெண்ட் டைப் EFT அப்படின்னு கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் பேன் கார்டு நம்பர் கேட்கும். அப்புறம் பேங்க் நேம் கேட்கும். அது பேங்க் பிரான்ச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேங்க் என்ன ஸ்டேட்டில் இருக்குதோ அப்படிங்கிறத கொடுத்துட்டு உங்களோட ஸ்டேட்டு எல்லாமே கொடுத்துட்டு உங்கள் அக்கௌண்ட் நம்பர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா IFSC கோடு அதெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா பேன் கார்டு அந்த நீங்கள் ஃபோட்டோ எடுத்த அந்த ஃபைல்ஸ் பார்த்தீங்கன்னா பேன் கார்டு ஃபைல்ஸ் 2 MBக்குள்ளே இருக்கிற மாதிரி அப்லோட் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் பேங்க் செக்லீஃப் பார்த்தீங்கன்னா கேன்சல்னு சொல்லிட்டு போட்டு அதோட ஃபைல்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். மினிமம் எவ்வளோ வித்ட்ரா பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் 2500 இந்த அஃப்லேட் ப்ரோக்ராமில் ஏர்ன் பண்ணிங்கன்னா உங்களுடைய அமௌண்ட் பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வித்தின் 15 டேஸ்க்குள்ளே சென்ட் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா 15 டேஸ்லாம் 1 or 2 டேஸில் பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் சென்ட் ஆயிரும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் அஃப்லேட் லிங்க் ஜென்ரேட் பண்ணுறதுக்கும் நீங்கள் நார்மல் ஃப்ளிப்கார்ட் அந்த ப்ராடக்ட்டோட ரேட்டும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆகாது. ரெண்டுமே சேம் தான். அதுக்காக பார்த்தீங்கன்னா ரேட் ஹை ஆகும் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. அந்த லிங்க்கில் வாங்கினாலும் ஒன்று தான், இந்த லிங்க்கில் வாங்கினாலும் ஒன்று தான். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கமிஷன் மட்டும் வரும். ஸோ இன்டர்ஃபேஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ பேமெண்ட் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறது டீட்டெயில் காட்டும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.